அழறாங்க. என் அம்மா வந்து என்னை எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் அவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு பையனாக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு தெரியாது. பட் அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆனாலுமே வந்து அம்மான்ற ஒரு இருக்குல்ல, அது செம சூப்பராக எமோஷ்னலானது. அது அவங்ககிட்ட பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். அப்போ தான் நான் ஒரு பையனாகவே உணர்வேன். அப்போ தான் நான் மனுஷனாகவே உணர்வேன். அது வரைக்கும் நான் மனுஷனாகவே இல்லை. என் அம்மா கிட்ட பேசுகிறப்போ நான் ஒரு சின்ன பையனா, ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட இருக்கிறேன். எங்கள் அம்மா அழறாங்க. எனக்கு உறைந்தது அடுத்த நிமிடமோ நகரம். என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என் அம்மா வந்து என்னை எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் அவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு பையனாக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு தெரியாது. பட் அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆனாலுமே வந்து அம்மான்ற ஒரு இருக்குல்ல, அது செம சூப்பராக எமோஷ்னலானது. அது அவங்ககிட்ட பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். அப்போ தான் நான் ஒரு பையனாகவே உணர்வேன். அப்போ தான் நான் மனுஷனாகவே உணர்வேன். அது வரைக்கும் நான் மனுஷனாகவே இல்லை. ஏதோ ஒரு ஜோனில் ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி அப்படியே போயிட்டுருக்கிறேன் நான். அண்ட் வந்து அது என் அம்மா கிட்ட பேசுகிறப்போ நான் ஒரு சின்ன பையனா, ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட இருக்கிறேன். எங்கள் அம்மா அழறாங்க. அழாதுமா. அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும், என்னுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் என் கூட இருக்கிற, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெல்விஷர் எல்லாருக்குமே, அப்புறம் என்னை விமர்சிக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். நீங்கள் இல்லைன்னா டெஃபினட்டாக நான் கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஆல். ஜெய் பீம்.